नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टदृशामीश पुराणार्को धुनोदितः। Grantaraj Srimad Bhagavatam Canto 3 Chapter 26 Text Number 5. Grantaraj Srimad Bhagavatam Skandam 3 Adhyayam 26 Padam 5. Gunayirvichitraha srijatim sarupaha prakatim prajaha vilokya mumohe sadyah sa iha jnana guhaya. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் கி ஜெய். ஜெய். மொழிபெயர்ப்பு: தன்னுடைய 3 வித குணங்களால் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டு ஜட உலக இயற்கையானது வாழும் உயிரினங்களை படைக்கிறது. இதை பார்த்த உயிரினங்கள் அறிவை மூடும் மாயாசக்தியின் தோற்றத்தால் மயக்கப்படுகின்றன. பொருளுரை: ஜட உலக சக்திக்கு அறிவை மூடும் ஆற்றல் உண்டு. ஆனால் இந்த மூடும் தன்மை பரமபுருஷ பகவானிடம் செல்லாது. இது பிரஜாக அல்லது ஜட உடல்களுடன் பிறந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டும் பொருந்துவதாகும். பகவத்கீதையிலும் பிற வேத இலக்கியத்திலும் விளக்கப்பட்டுள்ளது போல பல்வேறுபட்ட வாழும் உயிரினங்கள் ஜட இயற்கையின் குணங்களுக்கு ஏற்றபடி வேறுபடுகின்றன. சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய குணங்கள் பரமபுருஷ பகவானிடமிருந்து பிறந்திருந்த போதிலும் அவர் அவற்றிற்கு கட்டுப்பட்டவர் அல்லர் என்பது பகவத்கீதையில் அத்தியாயம் 12 அழகாக விளக்கப்பட்டுள்ளது. சொல்ல போனால் பரமபுருஷ பகவானிடமிருந்து வெளிப்படும் சக்தியால் அவர் மீது செயல்பட முடியாது. அது ஜடசக்தியால் மூடப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் மீது செயல்படுகிறது. பகவான் எல்லா உயிரினங்களின் தந்தையாவார். ஏனென்றால் அவர் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களால் ஜடசக்தியை கருவுற செய்கிறார். அதனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் ஜடசக்தியால் படைக்கப்பட்ட உடல்களை பெறுகின்றன. ஆயினும் உயிரினங்களின் தந்தை 3 குணங்களில் இருந்து விலகி இருக்கிறார். ஜடசக்தியானது பரமபுருஷ பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஜடசக்தியின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் அனுபவிக்கவும் விரும்பும் உயிரினங்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பது முந்தைய பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்மாதிரியான உயிரினங்களின் பெயரளவு இன்பத்திற்காக பகவானின் ஜடசக்தியின் மூலம் இந்த உலகம் படைக்கப்பட்டது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் துன்பங்களுக்காக இந்த ஜட உலகம் ஏன் படைக்கப்பட்டது என்பது மிகவும் சிக்கலான கேள்வியாகும். முந்தைய பதத்தில் பகவானின் லீலைகளுக்காக என்று பொருள்படும் லீலையா என்னும் சொல்லில் ஒரு குறிப்பு உள்ளது. பகவான் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் அனுபவிக்கும் மனநிலையை திருத்தவே விரும்புகிறார். பரமபுருஷ பகவானை தவிர வேறு யாரும் அனுபவிப்பார் இல்லை என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த ஜடசக்தி அனுபவிப்பது போல பாசாங்கு செய்வோருக்காக படைக்கப்படுகிறது. ஒரு சான்றை இங்கு தர முடியும். தனியான காவல்துறையை படைக்க அரசாங்கத்திற்கு அவசியம் இல்லை. ஆனால் சில குடிமக்கள் அரசாங்க சட்டங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்பது உண்மை. ஆதலால் குற்றவாளிகளை கண்டிக்க ஒரு துறை இருப்பது அவசியம். தேவையில்லை, ஆனால் அதே சமயம் தேவையும் உள்ளது. அதுபோல கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் துன்பங்களுக்காக இந்த ஜட உலகை படைக்க எந்த அவசியமும் இல்லை. ஆனால் அதே சமயம் நித்தியமாக கட்டுப்படுத்தப்பட்ட நித்தியபத்த என்று அறியப்படும் குறிப்பிட்ட உயிரினங்கள் உள்ளன. நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்தே அவை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. ஏனென்றால் பகவானின் அங்கமான உயிரினம் எப்போது பகவானின் ஆட்சிக்கு எதிராக ஆனது என்று ஒருவராலும் துப்பு துலக்க முடியாது என்று நாம் கூறுகிறோம். 2 விதமான மனிதர்கள் உள்ளனர் என்பது உண்மை. பகவானின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மற்றும் பகவான் இருப்பதை ஏற்றுக்கொள்ளாத தங்கள் சொந்த சட்டங்களை படைக்க விரும்பும் நாத்திகர்கள் அல்லது உலகாயாதவாதிகள். எல்லோரும் சொந்த மத வழியை படைக்க முடியும் என்பதை அவர்கள் நிலைநாட்ட விரும்புகின்றனர். 2 பிரிவுகளின் இருப்பின் தொடக்கத்தை துப்பு துலக்குவது இன்றி பகவானின் சட்டங்களுக்கு எதிரான சில உயிரினங்கள் புரட்சி செய்தன என்பதை நாம் மெய்யனை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த உயிரினங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவை ஜட உலக இயற்கையின் 3 குணங்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அதனால் குணைர் விசித்ராக எனும் சொற்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஜட உலகில் 84 லட்சம் வகையான வாழும் உயிரினங்கள் உள்ளன. ஆத்மாக்களாக அவை எல்லாம் இந்த ஜட உலகிற்கு அப்பாற்பட்ட தத்துவங்களாக உள்ளன. பின்னர் அவை தங்களை வாழ்வின் வேறுபட்ட நிலைகளில் ஏன் வெளிப்படுத்துகின்றன? பதில் இங்கு தரப்பட்டுள்ளது. அவை ஜட உலக இயற்கையின் 3 குணங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அவை ஜடசக்தியால் படைக்கப்பட்டதால் அவற்றின் உடல்கள் ஜட பொருட்களால் ஆனவை. ஜட உடலால் மூடப்பட்டு ஆன்மீக தன்மை மறந்துவிட்டது
என்பதை குறிக்கும் முமுகே என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டது. அகநிலை தனித்தன்மையில் மறதி கட்டுப்படுத்தப்பட்ட ஜட இயற்கையின் சக்தியால் மூடப்படும் பொருளான ஜீவன்கள் அல்லது ஆத்மாக்களிடம் உள்ளது. ஞான கூகையா என்னும் மற்றொரு சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. கூகா என்றால் மூடுதல் என்று பொருள். கணநேர மிக நுண்ணிய கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் அறிவு மூடப்பட்டிருப்பதால் அவை வாழ்வில் பல்வேறு உயிரினங்களாக வெளிப்படுத்தப்படுகின்றன. வாழும் உயிரினங்கள் ஜடசக்தியால் மயக்கப்பட்டிருக்கின்றன என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தின் 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்படுகிறது. நிலைத்த வாழும் உயிரினங்கள் வேறுபட்ட குணங்களால் மூடப்பட்டுள்ளன. அவை மூவண்ண சிவப்பு வெள்ளை நீலம் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்றும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவப்பு ரஜோகுணத்தின் பிரதிபலிப்பு, வெள்ளை சத்துவகுணத்தை பிரதிபலிக்கிறது, நீலம் தமோகுணத்தை பிரதிபலிக்கிறது. ஜட இயற்கையின் இந்த குணங்கள் ஜடசக்தியை சேர்ந்தவனாகும். அதனால் ஜட இயற்கையின் இந்த வேறுபட்ட குணங்களின் கீழுள்ள வாழும் உயிரினங்கள் பல்வேறுபட்ட ஜட உடல்களை உடையனவாக உள்ளன. அவை தங்களுடைய ஆன்மீக தனித்தன்மையை மறப்பதால் அவை இந்த ஜட உடல்களை தாமாகவே எண்ணுகின்றன. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவுக்கு நான் என்றால் இந்த ஜட உடல் என்று பொருள். இது மோகம் அல்லது தடுமாற்றம் எனப்படுகிறது. பரமபுருஷ பகவான் ஜட இயற்கையின் பாதிப்பால் ஒருபோதும் தாக்கப்படுவதில்லை என்று கத உபனிஷத்தில் மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது. மாறாக கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் அல்லது பகவானின் மிக நுண்ணிய அங்கங்கள் தான் ஜட இயற்கையின் பாதிப்பால் தாக்கப்படுகின்றன. அவை உலகியல் குணங்களுக்கு உட்பட்டு வேறுபட்ட உடல்களில் தோன்றுகின்றன. ஹரே கிருஷ்ணன். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपरगमनं श्रीगुरून् वैष्णवांश्च. श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथन्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. आनंद लीलामय विग्रहाय हेमाभितविच्छय सुंदराय तस्मै महाप्रेम रसप्रदाय चैतन्य चंद्राय नमो नमस्ते. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. मद्गवीरपि गोपाल स्वीकुर्यात् कृपया यदि तदैवासां भयः पीत्वा हृष्येयुस्तत्प्रियाजनाः. Here we're talking about the fundamental principles of material nature, and we're hearing the very fundamental aspects of the creation. இங்கு ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்களை பற்றி விவாதிக்க உள்ளோம். மேலும் படைப்பின் அடிப்படை தத்துவங்களை கூடவும் இங்கு விவாதிக்க உள்ளோம். Material nature has been glanced over by Lord Mahavishnu and is manifest these three modes, divided into three modes. ஜட இயற்கையானது பகவானின் பார்வை ஜட இயற்கையின் மீது செலுத்தப்படும் போது அது முக்குணங்களாக வெளிப்படுத்தப்படுகிறது. And then we have so many different forms that are created out of these three modes of material nature. அதனால் இங்கு பலதரப்பட்ட தோற்றங்கள், பலதரப்பட்ட உயிரினங்கள் இந்த மூன்று வகையான குணங்களில் இருந்து உருவாவதை காண்கிறோம். There are 8,400,000 different options available to us due to the different combinations and permutations of these three modes. இந்த மூன்று முக்குணங்களின் கலவைகளினால் 84 லட்சம் வகையான உயிரினங்கள், அந்த உடல்கள் ஒரு வாய்ப்பாக, ஒரு வகைகளாக இந்த ஜீவாத்மாவின் படைப்பிற்கு உள்ளன. அவை வாய்ப்பாக உள்ளது. விஷ்ணு புராணே சௌக்தம் ஜலஜா நவலக்ஷாணி ஸ்தாவரா லக்ஷவிம்சதி கிருமயோ ருத்ர சம்ಖ್ಯಾகாः பக்ஷிணாம் தசலக்ஷணம் த்ரிம்ஷல்லக்ஷாணி பசவः சதுர்லக்ஷாணி மானசः. That means that there are 900,000 species that live in the water, 9 lakhs aquatics.
இதில் இந்த 84 லட்சத்தில் 9 லட்சம் வகையான உயிரினங்கள் நீர்வாழ் உயிரினங்களாக உள்ளது. And there are some 2 million non-moving living beings, tavaras, like stones. அதில் மேலும் 2 லட்சம் வகையான உயிரினங்கள் நகராத ஒரே இடத்தில் இருக்கும் கற்கள் போன்ற நகராத உயிரினங்களாகவும் இருக்கிறது. Or Prabhupada mentions trees and plants. They don't move. Okay. Sorry, Prabhu. இது இந்த 2 லட்சம் உயிரினங்கள் தாவரங்கள், மரங்கள் மற்றும் தாவரங்கள். But sometimes stones are also living. People don't know this. ஆனால் சில நேரத்தில் கற்களும் உயிரினங்களாக இருக்கிறது. Anyway, they're called tavara. There are 11 lakhs of species of insects and reptiles. Many. மேலும் 11 லட்சம் வகையான உயிரினங்கள் பூச்சிகளாகவும் ஊர்ந்து செல்லும் உயிரினங்களாகவும் இருக்கிறது. 1 million different kinds of birds. 1 million. 10 லட்சம் வகையான பறவைகள் உள்ளது. And as far as quadrupeds are concerned, there are 3 million of those. Sorry, Prabhu, what is it? Quarter? Yeah, animals, 4-legged animals. 4 கால்கள் கொண்ட விலங்குகளாக 4 lakhs, Prabhu, you mentioned? 3 million. 3 million, okay. 30 லட்சம் வகையான உயிரினங்கள் 4 கால்கள் கொண்ட பிராணிகளாக இருக்கிறது. And human species, at least 4 lakhs. மனித உடல்களை பொறுத்தவரையில் 4 லட்சம் வகையான உடல்கள் இருக்கிறது. So we don't know how the species are divided. Whether you look at neo-Darwinian synthesis or listen to modern-day biologists or try to figure it out through studying the Puranas, such as the Srimad Bhagavatam, it's not so clear to us. இந்த உயிரினங்கள் இவ்வாறாக எப்படி இவ்வளவு வகையான உயிரினங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பது நவீன கால அறிவியலை கொண்டோ அல்லது புராணத்தை கொண்டோ புரிந்து கொள்வது என்பது மிகவும் சிக்கலான கடினமான விஷயம். But this is the version of the Vishnu Purana. ஆனால் இந்த ஒரு தகவல் நாம் விஷ்ணு புராணத்திலிருந்து அறிகிறோம். What does today's verse say? It says that being excited and seeing all these options, the living entities become completely bewildered. They forget everything. இன்றைய பாகவதம் உள்ள ஸ்லோகத்தில் நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இத்தனை வகையான உடல்கள், இத்தனை வகையான வாய்ப்புகளை பார்த்து இந்த ஆத்மாக்கள் முற்றிலும் குழப்பமடைகிறது. The living entities, the conditioned soul is by nature always fired up about Maya, and when they see all the different options available, then they become even more enthusiastic. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் அல்லது ஜீவ உயிரினங்கள் பொதுவாக மாயாவின் சக்தியால் ஆதிக்கத்தால் பொதுவாக குழப்பமடைந்து காணப்படுகிறது. அதுக்கு மேலும் என்ன ஆகுது அப்படின்னா, இத்தனை வகையான உடல்கள், இத்தனை வகையான உயிரினங்கள்ல இந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாக்குறப்போ இன்னும் அது மேலும் குழப்பமடையுது. But the conditioned souls alone are the ones who are subject to this covering, not the Supreme Lord. ஆனால் இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டுப்படுத்த ஆத்மாக்கள் மட்டுமே இந்த அறிவு மூடப்பட்டு, கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களின் அறிவு மட்டுமே மூடப்பட்டு இந்த குழப்பத்திற்கு உள்ளாவதே தவிர பகவான் இதனால் குழப்பமடைவதில்லை. The very first thing that Srila Prabhupada tells us in his purport is that Maya has the potency to cover your knowledge. இந்த பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் முதல்ல என்ன கருத்தை சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த மாயா சக்தியானது ஜீவாத்மாக்களின் அறிவை மூடும் ஆற்றலை கொண்டுள்ளது. And we've discussed that in previous classes. Avaranatmika Shakti, Sankshepaatmika Shakti. நம்ம முந்தைய பதத்துல இத நம்ம விவாதித்தோம், இத பத்தி பேசணும். ஆவரண சங்கேப என்று 2 வகையான சக்திகளை பத்தி நம்ம விவாதித்தோம். One of them throws you into this world, the other one covers your knowledge. We're talking about this covering of knowledge today. ஒரு சக்தியானது நம்மள இந்த ஜட உலகிற்கு தள்ளுகிறது, இன்னொரு சக்தியானது நம்மளோட அறிவை மூடுகிறது. And Srila Prabhupada then mentions that the only persons who are covered in this way are the conditioned souls, those of us who have turned away from God. ஸ்ரீல பிரபுபாதர் என்ன கருத்து சொல்ல வர்றாரு அப்படின்னா, பொருளுரையில இந்த மாதிரியான சக்தி, இந்த அறிவை மூடும் சக்தியானது இந்த கட்டுப்படுத்த ஆன்மாக்களின் மீது மட்டுமே தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறது. ஏன்னா நம்மள மாதிரி ஆன்மாக்கள் பகவானிடமிருந்து பாராமுகம் பார்த்து திரும்பி வந்ததுனால.
And he gives us the logical explanation as to why that's so. இதுல அவரு கொஞ்சம் தர்க்க ரீதியான ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. And because logic alone is fallible, he's quoting Shastra to back it up. தர்க்கம் மட்டுமே, தர்க்கத்தை வச்சு மட்டுமே நாம ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியாது. ஏன்னா தர்க்கம் என்பது தவறாக போகலாம். ஆனால் அவர் சாஸ்திரத்தையும் மேற்கோள் காட்டுகிறார். Ye chaiva satvika bhava rajasas tamasascha ye matta eveti tan vidhi natvaham teshu te mayi. Krishna says that everything, whether it's goodness, passion or ignorance, is coming from me. பகவான் கிருஷ்ணர் பகவத் கீதையில குறிப்பிடுகிறார், நற்குணம், தீவிர குணம், அறியாமை குணம், இந்த 3 குணங்களுமே என்னிடமிருந்துதான் தோன்றுகிறது. You should understand they come from me. Mattaha. நீங்க அதை புரிஞ்சுக்கணும், என்னிடமிருந்துதான் அந்த 3 குணங்களும் தோன்றுகிறது. If they come from me, then how can they cover me? This is the logic. அதுல அந்த தர்க்க ரீதியான வாதம் என்ன அப்படின்னா, அந்த 3 குணங்களுக்குமான மூலம் பகவான் அப்படின்னு நம்ம சொல்றப்போ அந்த 3 குணங்களும் பகவானை மூடக்கூடிய ஒரு ஆற்றல் அது கிடையாது. So in other words, the energy emanating from the Supreme Lord cannot act upon him, it acts upon us only. Those of us who are covered by this avaranatmika shakti of Maya. இன்னொரு வகையில சொல்லணும்னா, இந்த மாதிரியான ஒரு சக்தி, இந்த முக்குணங்களின் சக்தி பகவானிடமிருந்து தோன்றும் போது, அவரே அதற்கு மூலமா இருக்கிறப்போ அது அவர் மேல ஆதிக்கம் செலுத்த எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. கட்டுப்படுத்த ஆன்மாக்களின் மீது மட்டுமே இந்த முக்குணங்களின் சக்தியானது செயல்படுகிறது. So we get bodies created by the material energy, Maya, Prakriti. நாம் பல்வேறு வகையான உடல்களை இந்த மாயா சக்தி பிரகிருதி படைக்கக்கூடிய பல்வேறு வகையான உடல்களில் ஏதோ ஒரு உடலை நாம் அடைகிறோம். But the Father, who is the Father? ஆனா நம்ம அந்த உடல் நம்ம படைக்கிறோம் அப்படின்றப்போ அங்க தந்தையாக யார் இருக்கிறாங்க? Mama yonir mahad brahma tasmin garbham dadhami aham sambhavas sarva bhutanam tato bhavati bharata. The total Brahman is the source. That is the material, we can say, the source of the living entities. And that Brahman I impregnate, making possible the birth of all living beings. Krishna says this in Bhagavad Gita chapter 14. பகவான் கிருஷ்ணர் இதை அத்தியாயம் 14 என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மொத்த பிரம்மன் எனப்படும் ஒரு வஸ்துவை பகவான் பார்வையை செலுத்தி அதை கருவுற செய்வதால் எல்லா ஜீவாத்மாக்களும் அதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதனால் நமக்கு அந்த எல்லா ஆத்மாக்களுக்குமான தந்தையாக பகவானே இருக்கிறார். Even on a cosmic scale, the father impregnates and then the woman has to deal with it. இப்ப நம்ம பிரபஞ்சத்துல நம்மளோட உலகியல் அனுபவமா ரீதியாக பார்த்தாலும் ஒரு தந்தையானவரே கருவுறச் செய்கிறார், அன்னையானவள் அந்த கர்ப்பம் தரிக்கிறாங்க. Sarva yonisho kantaya murtaya sambhavanti yaha tasam brahma mahadyoniraham bija pradapita. Krishna says, I am the seed-giving father. பகவான் பகவத்கீதையில சொல்றாரு, நானே விதையளிக்கும் தந்தை. Oh. Srila Prabhupada continues that we heard in the last verse already, the material energy was accepted by the Supreme Lord so that he might exhibit pastimes for the living entities who want to enjoy and lord it over material energy. நாம முந்தைய பதத்துல பார்த்தோம், பகவானானவர் இந்த ஜடசக்தியை ஏற்றுக்கொள்கிறார். அவர் எதுக்காக ஏற்றுக்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஜடசக்தியை அனுபவிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு லீலையை நடத்துவதற்காக பகவான் இந்த ஜடசக்தியை ஏற்றுக்கொள்கிறார். I don't know how this sounds in Tamil, but in English it's little bit not clear whether he's saying that the Lord creates the material world for us to enjoy or whether he creates the material world for his pastime. It's not so clear in English. இது இந்த வார்த்தை, இந்த லீலையா, அந்த லீலைன்ற வார்த்தை ஆங்கிலத்துல ஒரு தெளிவா இல்ல. என்ன தெளிவா இல்ல அப்படின்னா, இந்த ஜடசக்தி பகவான் ஏற்றுக்கொள்வது அவருடைய லீலைகளுக்காகவா, அவர் அனுபவிப்பதற்காகவா, இல்ல இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் அனுபவிப்பதற்காகவா அப்படின்றது தெளிவா இல்ல ஆங்கிலத்துல. So does Srila Prabhupada mean here that this world is created for our enjoyment? அப்போ இது இங்க ஒரு கேள்வி வருது, என்னன்னா இந்த இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பது இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை அனுபவிப்பதற்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
Yes, that's what he means, in one sense. ஒரு விதத்துல பார்த்தோம்னா, ஒரு கோணத்துல பார்த்தோம்னா ஆம், அதுதான் உண்மை. Because he goes on to say that this world was created through the material energy of the Lord for the so-called enjoyment of such living entities. ஏன்னா அவர் பொருளுரையில சொல்றாரு, இந்த ஜட உலகம் ஏன் படைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த கட்டுண்ட ஆத்மாக்களின் அனுபவிப்பதற்காக, அதற்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு அவரோட பொருளுரையில குறிப்பிடுறார். So you might have guessed, there's something more to it. ஆனா இங்க நீங்க ஒரு யூகம் வகுக்கலாம். என்னன்னா, இது மட்டும் இல்ல, இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இந்த தலைப்பை ஒட்டி அப்படின்னு நீங்க சில யூகம் பண்ணலாம். It's not so simple as it seems. இது ரொம்ப எளிமையான ஒரு தத்துவம் இல்ல. இது பார்க்கிறதுக்கு அவ்வளவு எளிமையா தெரியுது, ஆனா அவ்வளவு எளிமையான ஒரு தத்துவம் இல்ல அது. Then Srila Prabhupada says this material world was created for the sufferings of the conditioned souls. How or why? This is a very intricate question. மேலும் இந்த பொருளுரையில் எப்படி மேல போனோம்னா, ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இந்த உலகம் கட்டுண்ட ஆத்மாக்களின் துன்பத்திற்காகவே படைக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான விஷயம் அது. If you're getting a mixed message from this, it's because there's no other way to say it. இப்போ இந்த ரெண்டு வகையான கருத்துக்களை நாம கொஞ்சம் குழப்பம் அடையலாம். ஒரு பக்கம் ஒரு கோணத்துல என்ன சொல்றோம், கட்டுண்ட ஆத்மாக்கள் அனுபவிப்பதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்றோம். இன்னொரு கோணத்துல இருந்து என்ன சொல்றோம், கட்டுண்ட ஆத்மாக்கள் துன்பப்படுவதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுத்தையும் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். When he says that this world is created for the so-called enjoyment, we have to really look at that qualification, so-called enjoyment. இப்போ இந்த அனுபவிப்பதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்றப்போ அதுல ஒரு அடைமொழியை எப்பவுமே பிரபுபாதர் உபயோகிக்கிறார். என்னது, பெயரளவையான அனுபவித்தல் அப்படின்னு. Because that's the only way to harmonize the next sentence in which he says it was created for our suffering. ஏன்னா அந்த ஒரு அடைமொழி மட்டுமே, பெயரளவேயான ஒரு இன்பம் அப்படின்னு அந்த பெயரளவேயான ஒரு அடைமொழி அங்க இருந்தாதான் அடுத்த ஒரு கோணத்தில் நம்ம பாக்குறப்போ இங்க வெறும் துன்பம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ற கருத்துக்கு அது ஒத்துப்போகும். Then he goes on to say there is a hint in the previous verse with the word Leelaya, which means for the pastimes of the Lord. மேலும் ஸ்ரீ பிரபுபாதர் என்ன சொல்றாரு, முந்தைய பதத்துல லீலையா அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பதத்துல அதுல ஒரு குறிப்பு இருக்கு. இந்த கருத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க கருத்து விஷயமா அதுல ஒரு செய்தி இருக்கு, அதுல ஒரு குறிப்பு இருக்குன்னு சொல்றாரு. The Lord, his pastime is to rectify the enjoying temperament of the conditioned soul. That is his pastime. அதுல பகவான் லீலை அப்படின்னு அங்க சொல்றப்போ அதனோட உண்மையான பொருள் என்னன்னா, தான் அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த ஜீவாத்மாக்களோட எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த தவறான எண்ணத்தை திருத்துறது தான் அவரோட லீலை. He rectifies the enjoying temperament of the conditioned soul by allowing that conditioned soul to suffer the natural consequence of his stupid ideas. இந்த தான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஜீவாத்மாக்கள் தவறான ஒரு எண்ணத்தை கொள்ளும் போது அதனோட தொடர்ச்சியாக ஒரு துன்பத்தை அனுபவிக்க விட்டு அது ஒரு தவறான ஒரு கருத்து, தவறான ஒரு எண்ணம், அது விருப்பம் அப்படின்னு பகவான் ஒரு பாடம் புகட்டுறாரு. It's a stupid idea because it's not possible for us to act in the way that the Supreme Personality of Godhead acts, but that's what we want to do. It's irrational. இந்த தான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற இந்த எண்ணம் ஒரு முட்டாள்தனமான எண்ணம். ஏன்னா பகவான் அனுபவிக்கிற மாதிரி இந்த நுண்ணிய பகவானின் ஜீவாத்மாக்கள் அனுபவிக்க முடியாது என்பதே உண்மை. And he'll not force us. He will allow us to try. As much as we want, we can try. அவரு இப்படி ஒரு தவறான எண்ணம் ஜீவாத்மாக்களுக்கு வரும்போது அவரு நம்மள வற்புறுத்துறதோ கட்டாயப்படுத்துறதோ கிடையாது. அவர் என்ன பண்றாரு, விட்டுடுறாரு. Trial and error, as we say. முயற்சி செய்து அதுல வர தவற பார்த்து நம்ம திருத்திக்கிறோம் இல்லையா, அத மாதிரி அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இந்த ஆசை வந்திருக்கா, நீங்க போய் முயற்சி பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் அதனோட விளைவுகளை பார்த்து நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க, அது ஒரு தவறான எண்ணம்னு அவர் விட்டுறாரு. The favorite example, Jarasandha, 17 times completely smashed and 18 times he came back. இதுல ஒரு பிரசித்தமான ஒரு
அப்படின்னா ஜராசந்தனோட எடுத்துக்காட்டு சொல்லலாம். 18 முறை அவரு படுதோல்வி அடைஞ்சும் அவருக்கு அந்த செய்தி அவருக்கு அவர் புத்திக்கு எட்டல. So if you want the straight story, read Bhagavat Gita chapter 9 text 24. இதனோட தொடர்பாக நம்ம ஒரு நேரடியான ஒரு கருத்தை நம்ம வேணும் அப்படின்னா பகவத்கீதை 9வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம் படிச்சோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். Srila Prabhupada hints at this in his next sentence. இது ஸ்ரீல பிரபுபாதர் அவரோட பொருளுரையில அடுத்த ஒரு வாக்கியத்துல இதை பத்தி அவர் விளக்குறாரு. அஹம் சிஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவச நதுமாம் அபிஜானந்தி தத்வேனாதஸ்சவந்தி தே. It means I'm the only enjoyer and master of all sacrifices. Krishna speaks. அந்த பகவத்கீதையில குறிப்பிடுறார், நான் மட்டுமே பரம அனுபவிப்பாளன், எல்லா யாகங்களின் பலன்களையும் அனுபவிப்பன் நானே என்று குறிப்பிடுகிறார். And those who don't recognize this, in fact, they fall. இதை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். So therefore the material energy is created for anyone who pretends to enjoy, Prabhupada says. ஆகவே இந்த ஜட உலகம் எதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார் அப்படின்னா, யாரெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அனுபவிப்பது போல ஒரு அனுபவத்தை ஒரு அனுபவத்தை தருவதற்காகவே இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டுள்ளது. We are pretending to enjoy. நாம நடிக்கிறோங்க. இங்க நம்ம அனுபவிப்போம், இன்பத்தை இங்க அனுபவிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். And we're really trying hard to enjoy, just like Jarasandha. நாம ரொம்ப கடினமா இங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். யார மாதிரின்னா இந்த ஜராசந்தன் மாதிரி. My god brother Devamrita Swami wrote a very piquant sounding book. He said the title is Hiding in Unnatural Happiness. பிரபுஜியோட ஆன்மீக சகோதரர் தேவாமிரத சுவாமி அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதனோட தலைப்பு அப்படி என்ன அப்படின்னா, ஒரு ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம். எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சூழலுக்கு ஏற்புடையதாக இல்லாத ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம். We're hiding in unnatural happiness. நாம ஒரு இயற்கையான ஒரு ஆனந்தம் இல்ல, ஒரு செயற்கையான ஒரு ஆனந்தத்துக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம். Our happiness, plans for happiness don't work because it's unnatural. நம்மளோட மகிழ்ச்சி அடையும் எல்லா திட்டங்களும் இந்த ஜட உலகில் அது வெற்றி பெறுவதே இல்லை. ஏன்னா அது இயற்கையானது இல்லை, அது செயற்கையானது. But because we have no better frame of reference, we're only pretending to enjoy. Therefore, it's a deliberate. We're not really lost. We're hiding. We're pretending. ஏன்னா நம்மளுக்கு வேற எந்த ஒரு அனுபவம் தரக்கூடிய ஒரு நிலை இந்த உலகத்துல இல்லாதனால நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல ஆனந்தம் தர மகிழ்ச்சி கிடைக்கிற மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். We're all suffering because we're not God and we refuse to recognize that. நம்மெல்லாம் இங்க துன்பப்பட்டு இருக்கோம். ஏன்னா நாம எல்லாம் என்ன கடவுள் கிடையாது, நம்ம கடவுள் மாதிரி நடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். So this hopefully explains how it is that this world is created for our enjoyment, but at the same time it's created for our rectification as well as our suffering. Three very different things, but it's actually all the same thing. எனவே இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா இதுல 3 விஷயங்கள் இதுக்குள்ள வருது. என்னன்னா, யாரெல்லாம் பகவானை போல அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அனுபவிப்பது பெயரளவேயான ஒரு இன்பம் அனுபவிப்பது போல ஒரு காட்சி தருவதற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டுள்ளது. ஆனா உண்மையிலே என்ன ஆகுது, துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன ஆகுது, நாம இத ஒரு புரிந்துணர்வுக்கு வரோம். நம்ம கடவுள் இல்லை, நம்ம பகவான் இல்லை, அதனால நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு தவறான ஒரு எண்ணத்தோட இந்த உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு புரிதலும் வருது. அந்த புரிதலும் நடக்குது. அது வழியா நம்மளை சரிப்படுத்துறாரு பகவான். இந்த 3 விஷயங்களும் நடக்குது. And just to make sure that it's clear, Srila Prabhupada then gives a very simple example. இப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. There's really no need for a prison, actually. ஒரு சிறைச்சாலை அப்படின்றதுக்கான தேவை உண்மையிலே கிடையாது.
And it's not the government's desire to imprison people either. ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசு வந்து தன்னோட குடிமக்களை சிறையில போடணும்ன்ற விருப்பமும் அரசுக்கு கிடையாது. Unless you live in Myanmar. நீங்க மியான்மர்ல ஒரு குடிமக்களா இல்லாத வரைக்கும் பொதுவாக அரசு விரும்புவதில்லை. Or if you live in the People's Republic of China, they just build a big fence around the whole country and everyone doesn't realize they're prisoner yet. அல்லது இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம்னா இப்போ சைனாவுல பாக்குறோம். சீன குடியரசுல அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வேலியை போடுறாங்க. அவங்களோட நாட்டை சுத்தி வேலியை போட்டு ஒரு மாதிரி நாட்டையே சிறைச்சாலை மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இது மாதிரி எடுத்துக்காட்டுகள் இல்லாத பட்சத்துல பொதுவாக அரசு குடிமக்களை சிறைச்சாலையில போட விரும்புவதில்லை. In fact, like any other mafia, if you do escape, then they just send their spies overseas to somehow get you back again by killing your relatives or something. They find a way. Sorry, Prabhu, can you come again? If somehow or other you do escape, then they send their spies overseas to chase you down, and they find ways to get you to come back. Maybe they torture your relatives or something like that. இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். அந்த மியான்மர் சைனான்னு பேசிட்டு இருக்கோம். அங்கிருந்து தப்பிக்க யாராவது முயற்சி பண்ணா அவங்க என்ன பண்றாங்க, உங்களை ஏதோ ஒரு வழியில திரும்ப கூட்டிட்டு வந்து சிறையில போட விருப்பப்படுறாங்க. எப்படி அதுக்கு என்ன மாதிரி யுக்திகளை கையாளுறாங்க அப்படின்னா, அந்த தப்பிச்சு போனவரோட உறவினர்கள் யாரையாவது ரொம்ப கொடூரமா துன்புறுத்தி அந்த தப்பிச்சு போனவரை திரும்ப கூட்டிட்டு வந்து சிறையில போடணும்னு பாக்குறாங்க. People who are hiding in unnatural happiness create such aberrant societies. இந்த மக்கள் யாரெல்லாம் வந்து இந்த செயற்கையான ஒரு மகிழ்ச்சிக்குள்ள தன்னை ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி துன்பத்திற்கு ஆளாகிறாங்க. But we're talking about ordinary societies. There's really no desire on the part of the government nor any real need for a prison house. ஆனால் நம்ம இந்த மாதிரியான ஒரு சில எடுத்துக்காட்டுகளை தவிர்த்து பொதுவாக பார்க்கும்போது யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை இல்லை. அதே நேரம் அந்த அரசும் வந்து யாரையும் தனது குடிமக்களை வந்து சிறைச்சாலையில போடணும்ன்ற விருப்பம் கிடையாது. In the same way, there's really no need to create this material world except for the fact that we're conditioned souls. அதே போல அந்த சிறைச்சாலை எப்படி இந்த அரசுனால உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதோ அது போல அந்த உதாரணத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ஜட உலகமும் படைக்கப்படுவதற்கான அவசியமே கிடையாது. ஆனால் என்ன செய்யறது, இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் அதற்காக இந்த தவறான ஒரு எண்ணம் விருப்பம் கொண்டிருக்கிறதுனால இத படைக்க வேண்டிய ஒரு அவசியத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. Just as it's understood that not all citizens will be law-abiding, some of them will be criminals. Similarly, those less intelligent and really, for lack of a better term, rascal residents of the spiritual world, they decide to come to this material world and they have to be imprisoned here. எப்படி வந்து ஒரு அரசு இருக்கும்போது ஒரு நாட்டுல இருக்கிற அரசுல எல்லா குடிமக்களும் அந்த அரசோட சட்டதிட்டங்களை பின்பற்றுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஒரு சிலர் வந்து அந்த சட்டதிட்டங்களை பின்பற்றாம இருப்பாங்க. அதே போல ஆன்மீக உலகத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி ஜீவாத்மாக்கள் இந்த பகவானின் சட்டதிட்டங்களுக்கு அடிபணியாதவர்கள், வேற வார்த்தை கிடைக்காதனால அயோக்கியர்கள் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஆத்மாக்கள் என்ன ஆகுது, அந்த ஆத்மாக்களை கொண்டு வந்து இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டு இந்த சிறைச்சாலையில வைக்கப்படுறாங்க. And if we want, we can remain rebellious here forever. That's called nitya baddha. நாம விருப்பப்பட்டோம்னா நாம என்ன பண்ணலாம், பகவானுக்கு எதிராகவே அந்த எதிரான ஒரு மனப்பாங்க வச்சுக்கிட்டு இதே உலகத்துல தொடர்ந்து இருக்கலாம். அதுக்குதான் நித்திய பத்தான்னு பேரு. We want to create our own laws. We don't want to recognize God's laws. ஆனால் அதே நேரத்துல என்ன ஆகுது, இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, தனது சுய சட்டங்களை வந்து இயற்றிக்கிறாங்க. அவங்க வந்து பகவானின் சட்டத்திட்டங்களுக்கு அடிபணியறது கிடையாது. Srila Prabhupada paraphrases Padma Purana. ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்றாரு, அந்த பத்ம புராணத்துல இருந்து ஒரு எடுத்துக்காட்டை வந்து கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக தராரு. Dvao bhuta sargao loke asmin daiva asura evacha Vishnu bhakta smrito daiva asuras tadviparya. That means that in this material world there are two kinds of created living beings. They're called the daivas and the asuras, the devotees and the demons.
இந்த பத்மபுராணத்துல இருந்து சில பிரபுபாதர் அங்க மேற்கோள் காட்டுறாரு அடுத்த பத்தியில. என்னன்னா, இந்த ஜட உலகத்துல 2 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. பகவானோட சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தேவர்கள் என்று அறியப்படுகிறார்கள். அவரோட சட்டங்களுக்கு அடிபணியாதவர்கள் அசுரர்கள். Shastra enjoins that the Daivas are the Vishnu Bhaktas. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பகவானோட சட்டங்களுக்கு அடிபணியவர்களை விஷ்ணு பக்தர்கள் என்று குறிப்பிடுகிறது. Asuras tad viparyayascha, and those who were against that principle, they're called asuras, demons. பகவானின் சட்டங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். So demons, they want that everybody has his own laws or his own religious path. இந்த அசுரர்களை பொறுத்த மட்டில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட சொந்தமான ஒரு சட்டத்திட்டங்களையோ சொந்தமான ஒரு மத கொள்கைகளை அவங்களே வகுத்துக்கிறாங்க. Therefore, you get so many different kinds of living entities to accommodate all those different desires. Somehow or other, they have to be accommodated. If not in the spiritual world, then you create a prison. But somehow or other, they have to be accommodated. அதனால என்ன ஆகுது, இந்த மாதிரியான எண்ணம் கொண்டிருக்கும் ஒரு ஜீவாத்மாக்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்து அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அந்த வழி பண்றதுக்காக மட்டுமே இந்த மொத்த ஜட உலகமும் படைக்கப்பட்டு இத்தனை உயிரினங்களும் இத்தனை உடல்களும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா தரப்படுகிறது. How many different kinds of criminals are there? Think about it. இந்த உலகத்துல எத்தனை வகையான குற்றவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. Therefore, the words gunayar vichitraha are used here. அந்த அதை யோசிச்சோம்னா நம்மளுக்கு தெரியும், அதை பத்தி தான் இந்த குணயர் விசித்ரா அப்படின்ற ஒரு சொல் இந்த பதத்துல குறிப்பிடுது. There are at least 8,400,000 different kinds of crimes that you can commit. இதுல என்னன்னா 84 லட்சம் வகையான குற்றங்களை நாம செய்யலாம். And each crime has a corresponding prison cell. இந்த 84 லட்சம் வகையான குற்றங்களுக்கு ஏற்ற வகையில் பொறுத்தமட்டில் அதற்கான ஒரு சிறை அறையும் இருக்கு. The word vichitra, gunai vichitra, means on account of the modes of material nature, you get all different colors of people. இந்த குணங்களின் கலவையினாலேயே என்ன ஆகுது, இப்படிப்பட்ட பல்வேறு வகையான உடல்கள் வழங்கப்படுகிறது. Oh, very colorful living entities are inhabiting this prison house. இந்த ஜட உலக சிறைச்சாலையில பார்த்தோம்னா பல வகையான வண்ணங்கள், அப்படி வண்ணங்கள்ல இந்த உயிரினங்கள் இருக்கு. Well, their bodies and their desires and all facility is given in accordance with these 3 modes of material nature. There's nothing more than these modes. எனவே இந்த உடல், அவங்களோட விருப்பம், இது எல்லாமே இந்த 3 வகையான முக்குணங்களின் அடிப்படையிலேயே அந்த இவ்வளவு வகையான உடல்கள், அதனோட விருப்பங்கள், அதனோட விளைவுகள், அந்த செயல்கள், அது எல்லாமே படைக்கப்படுகிறது, நடத்தப்படுகிறது. A very good idea is to carefully study chapter 14 of Bhagavat Gita to get a better idea of these modes and how they work. இப்போ இந்த 3 வகையான குணங்கள், அதனோட கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கணும், அது எப்படி வேலை செய்யுது, இயங்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பகவத்கீதை 14வது அத்தியாயத்தை கொஞ்சம் கவனமா படிக்கணும். So, on account of these 3 modes of material nature, we become very colorful and we're bewildered. Mumuhe is the word used here. Mumuhe. முமுகே அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது என்ன குறிக்குது அப்படின்னா, இந்த முக்குணங்களினால என்ன ஆகுது, நம்ம பல்வேறுபட்ட வண்ணங்கள்னா இந்த வகையான உடல்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றதான் இந்த முமுக அப்படின்ற ஒரு வார்த்தை குறிக்குது. Charge of glosses, that word is to mean that we are bewildered by these modes. அப்போ என்ன ஆகுது, இந்த உடல்கள் கிடைக்குது, மேலும் குழப்பம் அடைகிறோம். இதனால என்ன ஆகிறோம், இந்த ஜீவாத்மாக்களானவர்கள் நாம ரொம்ப குழப்பம் அடைகிறோம். That's Madhvacharya's opinion. இது மத்வாச்சாரியார் அவர்களோட கருத்து. And similarly, the word here is used jnana guhya. Guha means covering. இருக்கு, அதுல குஹா அப்படின்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா மூடுவது. Guha also means cave. குஹா அப்படின்ற ஒரு வார்த்தை குகை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு.
So you're in solitary confinement, we can say. You're in your own, everyone is in his own cave. அது என்ன, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜீவாத்மாவும் தனியாக தன்னந்தனியான ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். ஒரு தன்னந்தனியா ஒரு கோயிலையும் வைக்கப்பட்டிருக்கும். This is very nicely described in the first canto, chapter 7, text number 4. இது பாகவதம் முதல் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 4வது பதத்துல இது ரொம்ப அழகா விளக்கப்பட்டிருக்கு. Yayasam mohito jiva atmanam trigunatmakam paropi manute nartham tatkritam chabhipadyate. Due to this external energy, the living entity, although transcendental to the three modes, thinks himself to be a material product, and thus he undergoes the reactions of material entanglement. அதுல அந்த பதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாருமே ஆன்மாவாக இருந்தாலும் ஜடத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக, உன்னதமான சக்தியாக இருந்தாலும் தன்னை ஜட உடலோடு தன்னை அடையாளப்படுத்தி நான் தான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால இந்த ஜட சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. மேலும் அதனோட விளைவுகளை தொடர்ச்சியா சந்திக்கிறாங்க. We suffer as a result. அந்த ஒரு எண்ணத்தினால நான் தான் இந்த உடல் அப்படின்னு தவறான ஒரு அடையாளம் காணதுனால என்ன பண்றோம்? துன்பப்படுறோம். We suffer. நாம துன்பப்படுறோம். Krishna doesn't suffer. பகவான் கிருஷ்ணர் துன்பப்படுவதில்லை. Nobody else suffers in the spiritual world. They're not suffering. ஆன்மீக உலகத்தில் இருக்கிற யாரும் பக்தர்கள் யாரும் துன்பப்படுவதில்லை. Only the criminals suffer. குற்றவாளிகள் மட்டும்தான் துன்பப்படுறாங்க. And it's because of ignorance. அது ஏன் அப்படின்னா, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அறியாமையினால் நடக்குது. Anartho pasamam sakshat bhakti yoga. I forget just now, but lokasya janato vidvams chakre sattva samhitam. The miseries that we undergo in this world, they're actually superfluous to us. We are transcendental. ஆனா இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு சொன்னாலும் இங்க நம்ம படுற துன்பங்கள் எல்லாமே உண்மையா சொல்ல போனா அது ஆத்மாவை தீண்டுவதில்லை. But we don't know this. ஆனால் அதை நம்ம என்னன்னா அதை உணரல, நம்ம அதை புரிஞ்சுக்கல. That is why Vyasadeva compiled this Srimad Bhagavatam in particular. அதற்காகத்தான் இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்ரீல வியாசதேவர் இந்த பாகவதம் கிரந்தத்தை தொகுத்திருக்கிறாரு. To eradicate this bewilderment that causes us to suffer. இந்த துன்பத்தை தரக்கூடிய இந்த மயக்கத்தை நீக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த பாகவதம் கிரந்தத்தை அவரு தொகுத்திருக்கிறாரு. Because we think that these material bodies are ourselves, therefore, because we're forgetful of our spiritual identity, we identify with these material bodies. நாமும் இந்த ஜீவாத்மாக்களுக்கு நாம ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம மறந்ததுனால நம்ம என்ன பண்றோம்னா நம்மள இந்த உடலோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். To a conditioned soul, me means the body that he's in or that she's in. கட்டுப்படுத்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி என்னன்னா நம்மளோட எண்ணம் இந்த உடல் தான் நான் அப்படின்றதான் நம்மளோட புரிதல். The ignorance is so strong. When you are locked in a dog's body, you cannot do anything other than what a dog does. That is how strong these ropes are, these gunas, modes of nature. இந்த 3 குணங்களோட சக்தி எப்படி அப்படின்னா, இன்னும் கீழினங்கள்ல போனா, இப்போ மனித உடலா இருந்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் ஆன்மா அப்படின்னு. ஆனா விலங்குகளோட உடல்ல போயிட்டோம்னா, ஒரு நாயோட உடல்ல ஒரு ஆத்மா இருக்கும்போது அது முழுக்க நான் தான் இந்த நாயின் உடல் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுனால அதனால புரிஞ்சிக்கவே முடியாது நான் ஒரு ஆன்மா அப்படின்னு. Somebody sent me a short video clip of a dog chanting the name Ram Ram. பிரபுஜிக்கு யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்னு அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல ஒரு நாய் என்ன பண்ணுது அப்படின்னா ராம் ராம் அப்படின்னு ஜபம் செய்யற மாதிரி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. Used to be making the rounds these days. You might have seen it. Sorry, Prabhu, your voice is breaking. Can you come again? It seems to be making the rounds these days. You might have seen it. I didn't get you, Prabhu. What is it, rounds, Prabhu?
It's going around this video. ஓகே சாரி, இது நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. இந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்துல ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. இந்த நாய் வந்து ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றது வந்து எல்லா இடத்துக்கும் பரவிட்டு இருக்கு. I have to admit, I was actually pretty impressed. The dog was doing pretty good, chanting the name Ram Ram. உண்மையே நான் சொல்ல போனோம்னா உண்மையிலேயே நான் அசந்து போயிட்டேன். என்னன்னா இந்த நாய் வந்து எப்படி இந்த ராமரோட நாமத்தை இவ்வளவு அழகா ஜபிக்குதுன்னு பாக்குறப்ப நான் உண்மையிலேயே அசந்து போயிட்டேன். I thought that I had difficulty chanting the holy name. நான் வந்து எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பகவானோட நாமங்களை உச்சரிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறப்போ இந்த நாயை பாக்குறப்போ உண்மையிலேயே வந்து வியப்பா ஆச்சரியமா இருக்குது. We all have to struggle with our reluctant senses and our unsubmissive minds, wild minds. We have to suffer through these things. என்ன நம்மளோட பிரச்சனை எப்படி என்னன்னா, தயக்கம் உள்ள புலன்கள், புலனின்பம், ஜட புலனின்பத்தையே அணுகிற புலன்கள், அதையும் வச்சுக்கிட்டு நம்மளோட நம்பிக்கையும் இல்லாதப்போ, இந்த ஜபத்துல நம்ம ஒழுங்காவும் பண்ணாதப்போ இங்க இருக்கிற துன்பங்களை தான் நாம அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். But can you imagine how hard this dog must have had to struggle against his conditional misidentity? ஆனா உங்களால இப்ப யோசிக்க முடியுதா, அந்த ஆத்மா அந்த நாயினோட உடல்ல இருக்கிறதுனால அந்த நாயோட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருந்து எவ்வளவு போராட்டத்தை மீறி அந்த ராமநாமத்தை ஜபிக்க வருது அப்படின்ற அந்த போராட்டத்தை உங்களால உணர முடியுதா? He doesn't even know he's a dog. We know he's a dog. அந்த நாய்க்கு தெரியாது தான் ஒரு நாயின் கூட அந்த நாய்க்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியும் அது ஒரு நாய் அப்படின்னு. All he knows is that this thing is me, this thing that barks and wags its tail and tries to bite flies. அதை பொறுத்த வரைக்கும், அந்த உயிர் வாழியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்குது, எனக்கு 4 கை இருக்குது, வால் இருக்குது, சுத்தி சுத்தி பூச்சி எல்லாம் குதிச்சு குதிச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கெங்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன், இந்த ஒரு இயக்கம், இந்த ஒரு உயிரினம் தான் நானும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. So it's repeatedly said in Katha Upanishad, Srila Prabhupada continues, that the Supreme Personality of Godhead is never affected by the influence of material nature. இந்த கத உபநிஷத்துல மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்பட்டிருக்குது என்னன்னா, பகவான் வந்து இந்த ஜட இயற்கையினால ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்றது. This is something that he is paraphrasing. The verse was quoted by Sridhar Swami. இது வந்து இந்த கருத்தை வந்து ஸ்ரீதர் சுவாமி அவர்கள் மேற்கோள் காட்டி இருக்கிறாரு. அதை வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவரோட பொருளுரையில மேற்கோள் காட்டுறாரு. அஜாமே காம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்திம் ஸ்வரூபம் அஜோஹ்யேகோ ஜஷமானோ அனுஷேதே ஜஹாத்யேனம் புக்த போகாம் அஜோன்யஹ. The idea is that there's an unborn billy goat, male goat, burning with passion, and he covers one unborn female nanny goat, colored red, white, and black. You got it? A little bit abstruse. He's playing on the words aja. I think in Tamil also you have the goat, right? How do you say it? Aadu, Prabhu, goat. Ada, okay, similar, yeah. Anyway, aja means goat in Sanskrit, but it also means unborn. Oh, yes, bro, yes, bro. I got confused. I thought aja, yeah, unborn, so I didn't get it. Yeah. So there's one unborn, burning with passion, who covers another unborn. Male goat covers a female goat. You can understand what's happening. ஒரு ஆண் ஆடு அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு தீவிர குணத்தில் இருக்கும் ஒரு ஆண் ஆடு அது வந்து இன்னொரு பெண் ஆடை வந்து அது மூடுது அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது தெளிவா தெரியல என்னன்னு, இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. While another unborn leaves her after he's finished enjoying. இன்னொரு பிறப்பற்ற ஒரு உயிரினம் வந்து தான் அனுபவிச்ச அப்புறம் அது அங்கிருந்து விலகி போயிடுது. Okay, what's the lesson here? You're a woman, you're a man, you're a boy, or also a girl, you're an old man, you totter along with a walking stick. As you're born, you turn your face in every direction. All these identities we have, all these misidentities, I should say.
இதுல இருந்து என்ன நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆணு, ஒரு பெண்ணு, ஒரு பாலகன், ஒரு சின்ன பையன், ஒரு முதியவர், இது எல்லாம் வந்து பல்வேறு வகையான உடல்கள், அந்த நிலைகள், இது எல்லாம் வந்து பகவானிடமிருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. And then there's another more famous example given. Two birds on the same branch of a tree. One is eating fruit, the other one is just watching. இரண்டு வகையான உயிர்வாழிகள் மரத்தின் கிளையில அமர்ந்திருக்கிறாங்க. இது இன்னொரு எடுத்துக்காட்டு. அதுல என்ன நடக்குது, ஒரு உயிர்வாழி வந்து அந்த மரத்தோட பழத்தை உண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, வழி அதுக்கு சாட்சியா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. The bird who's trying to eat fruit very passionately, that is like the conditioned soul, us, looking for pleasure in all the wrong places. அதுல அந்த பழத்தை உண்ணக்கூடிய அந்த உயிர்வாழி அந்த மரத்துல இருக்க பழத்தை முழுக்க ஒரு தீவிர குணத்தோட எப்படி அதை உண்டு அனுபவிக்கலாம் அப்படின்ற குணத்தோட அலைஞ்சுகிட்டு இருக்கு. அது நம்மளை குறிக்குது, கட்டுண்டாத்மாக்கள். But the other one has no grief. He's contented. That is the Lord. ஆனால் அந்த இன்னொரு உயிர்வாழி அப்படி பக்கத்துல இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு விருப்பமும் இல்லை, அது சுய திருப்தியோட பேசாம இருக்கு. If we can just take our minds off the tasty fruit of the tree of material existence long enough to notice the glory of the Supreme குணங்கள், அவரோட இந்த மகத்துவம், அவரோட இந்த லீலைகள், இதிலெல்லாம் கவனம் செலுத்தினா நம்ம எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை பெறலாம். We may recall Madhvacharya explained the word mumohe in this verse to mean mohayam asa. He's bewildered. முமுகே அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த பதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆசை இருக்குது. And Sridhar Swami further explains, gives an alternate. What does it mean to be bewildered? Atmanam vismrtavan. He's forgotten himself, just like us. அதுக்கு இன்னொரு ஒரு பொருள் என்ன அப்படின்னா, இந்த குழப்பம்ன்றது வந்து அதனோட அடிப்படை எதுல இருந்து வருது, இந்த மறந்துவிட்ட தன்மை, தான் ஒரு ஆத்மா அப்படின்றத மறந்து விட்டதுனால இந்த ஒரு குழப்பத்திற்கு உள்ளாகுது. Vishwanath Chakravarti Thakur quotes the same verse from the Shruti as Sridhar Swami. விஸ்வநாத் சக்கரவர்த்தி அவர்களும் ஸ்ரீதர் சுவாமி போன்றே ஸ்ருதி அந்த வேத இலக்கியத்திலிருந்து ஒரு மேற்கோள் கொடுக்கிறாரு. And we could say much more, but the time is up now, so maybe I should stop and we can, if there's any discussion or any questions, we can go along there. இன்னும் இது நிறைய இதை பத்தி விவாதிக்கலாம், ஆனா இன்னைக்கு நேரமின்மையினால இங்க நம்ம நிறுத்திக்கலாம். பக்தர்களுக்கு கேள்வி அல்லது கருத்துக்கள் ஏதாவது இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். ஜெயஸ் மந்தாஜ். Hare Krishna, Prabhuji, and Prabhupada. I was actually wondering about the use of the word pretending. Prabhupada. It's kind of, it looks like it's got a lot to it. So my question is, if we're pretending, then we know something. Yes. And so we're pretending to be happy. So we know it's not real. I mean, that's one way of, and the other thing is, if we are pretending, then we're deceiving someone. Who is it that we're deceiving? Is it ourselves or others? So, good question. ஹரே கிருஷ்ணா. இதுல இந்த பதத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தை உபயோகப்பட்டிருந்தது. அப்போ அதுல மத்தாஜியோட கேள்வி என்னன்னா, நடிக்கிறோம் அப்படின்னா உண்மை என்னன்றது நமக்கு தெரியும், அப்போ அதை தெரிஞ்சே நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம அங்க நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா யாரை நம்ம இங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதும் இன்னொரு கோணத்துல அதே கேள்வியை பார்க்கலாம். Prabhupada said that when he was writing these books, he chose every word very carefully, and therefore he was rightly upset whenever anyone would try to change even one word, because as you can see here, one word, but it's very, very rich, full of connotations.
ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் ரொம்ப கவனமாக ஒரு வார்த்தையும் இந்த பொருளுரையில, இந்த பாகவதம் விளக்குரையில ரொம்ப கவனமா ஒரு வார்த்தையும் உபயோகப்படுத்தி இருக்காரு. அதனால அவர் வந்து அந்த ஒரு வார்த்தை கூட கொஞ்சம் மாறிட்டா அவர் ரொம்ப வந்து அதனால வருத்தப்படுவார். And we find throughout the Upanishads in particular, it's described, and Ayurvedic literature as well, it's described very clearly. We have all knowledge. We have our memory of our eternal existence. It's there. Smriti. மேலும் ஆயுர்வேதத்திலையும் பார்த்தோம்னா கூட அங்க என்ன குறிப்பிடுது அப்படின்னா, அந்த வேத இலக்கியங்கள்ல உண்மையிலேயே ஜீவாத்மாவுக்கு உண்மையிலேயே அறிவு இருக்கு, எல்லாம் தெரிஞ்சு இருக்கு அப்படின்றதான் அந்த வேத இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. So it's not so much an occurrence as it's a choice. I mean to say, it's not a chance occurrence. It is a deliberate choice that we have become bewildered. அதனால இந்த குழப்பம் அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு எதேச்சையா ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்ததில்லை, அது வேண்டுமென்றே அந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கோம் அப்படின்றதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். At least I mean to say, our initial choice, that is deliberate. It's what the Christians call original sin. இதுல குறைந்தபட்சம் அந்த முதல் வாய்ப்பு தேர்வு செஞ்சிருக்கோம் எங்கேயோ, அந்த ஒரு தவறான தேர்வு, அது வந்து உண்மையிலே தெரிந்தே செய்யப்பட்ட ஒரு தவறான தேர்வு. Sorry, Prabhu, Christians call this original sin, the first sin. இதே கிறிஸ்துவர்கள் அவங்களோட மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அடிப்படையான ஒரு பாவம், முதல் பாவம் அப்படின்னு இதை குறிப்பிடுறாங்க. Now, unfortunately, after committing that sin, then all the bewilderment begins, and at that point we're genuinely bewildered. அப்ப என்ன ஆகுது, இந்த முதல் தேர்வு, இந்த முதல் ஒரு புள்ளியில ஒரு தவறான தேர்வை செய்யும் போது அதனோட தொடர்ச்சியாக, அதனோட விளைவுகளாக பல விஷயம் நடக்குது. அப்படி நடக்கிறப்போ அந்த சிக்கல்களுக்கு உள்ள போகும்போது என்ன ஆகுது, உண்மையிலேயே நம்மளோட குழப்பம் ரொம்ப தீவிரமா இருக்குது. The best example I've heard is from Sridhar Maharaj, Prabhupada's godbrother. He said it's like intoxication. There's no need for intoxication, but once you take the intoxication, your choices are, this is why you need a designated driver. இதுக்கான ஒரு உதாரணம் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களோட ஆன்மீக சகோதரர் ஸ்ரீதர் மகாராஜ் அவர்கள் ஒரு உதாரணம் அழகா கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு போதை பொருளை எடுத்துக்கிற மாதிரி. அந்த முதல்ல நம்ம ஒரு போதை பொருளுக்கு நாம அதை விருப்பப்பட்டதை எடுக்கிறப்போ இருக்கும் நிலை வேறு. ஆனா அதுல மூழ்கி அதுக்கு அடிமையான அப்புறம் அதனோட ஆதிக்கம் வந்து ரொம்பவே ஆழமா இருக்கும். Once you're intoxicated, all bets are off. Anything you can say and do anything, you can do anything. A person has ruined his career through intoxication in just a few minutes. அதனால இந்த முதல்ல அந்த போதைக்குள்ள உட்பட்டுட்டோம்னா, அதனோட ஆதிக்கத்துக்குள்ள உட்பட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு நிலைமையே தெரியாம ஆயிடும். And we're intoxicated. This is another definition of the word mumohe. To be moha means intoxication also. We're intoxicated by these three modes and the 8,400,000 different options that they offer. அதனால இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு போதையான ஒரு விஷயத்துக்கு இந்த முக்குணங்கள், இந்த பல்வேறு வகையான உடல்கள், இங்க இருக்கிற ஜட சிக்கல்கள், இது எல்லாமே ஒரு போதை மாதிரி. இதுல வந்து இதற்கு அடிமையாகி இதுக்குள்ள நம்ம மூழ்கி இருக்கிறோம். It's more bewildering than a smartphone. இது வந்து என்னன்னா, ஒரு நம்ம கையில வச்சிருக்க ஒரு ஸ்மார்ட் செல்பேசி, அதை விட ரொம்ப வந்து குழப்பம் தருவதான ஒரு விஷயம். More fascinating than a selfie in India at least. இந்த தன்னோட முகத்தை புகைப்படம் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க இல்லையா அந்த செல்போன்ல இருந்து, அதை விட இது ரொம்ப வந்து ஒரு ஒரு விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் இது. I don't think it's so bad in America. In India, selfie it's not really like, it's not a fad or a fashion. It's actually a kind of psychosis, it seems. இது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல கூட இது இவ்வளவு மோசமா பார்க்கல. இந்த இந்தியாவில வந்து தனது முகத்தை அந்த செல்போன்ல படம் எடுத்துக்கிறத வந்து ஒரு நாகரிகம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு வந்து மக்கள் வந்து அந்த முகத்தை எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. There have been many cases that people are the victims of robberies and all kinds of crimes because their attention is so much fixated on this stupid phone.
என்னன்னா அந்த அந்த தொலைபேசியில அவ்வளவு கவனம், மக்களோட கவனம் போறதுனால எவ்வளவோ குற்றங்கள், எவ்வளவோ அபாயங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இந்த நாட்டில் நடக்குது. Every 7 minutes a child is lost in India. ஒரு 7 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு குழந்தையானது இந்தியாவில் என்ன ஆகுது, இறக்குது. Lost means not lost, abducted, stolen, kidnapped. மன்னிக்கணும், இறக்கல. ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு குழந்தை இந்தியாவில் கடத்தப்படுகிறது. And in many cases the mother is just inattentive for a minute. That's all it takes. அந்த குற்றம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தையோட தாய் அன்னை அவங்க ஏதோ அவங்களோட கவனம் அந்த செல்போன்ல இருக்குது. Be careful, my friends, if you have young children. Every 7 minutes another one is taken. இருக்கிற பக்தர்கள் கிட்ட என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி கவனக்குறைவா இருக்கும்போது இந்த மாதிரியான பெருங்குற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Usually they choose the poorest of the poor in the most remote locations like Jharkhand. Sorry, Prabhu. They usually prey on the poorest of the poor people in very remote places like Jharkhand. Usually they prey on the poorest people, okay. The most poor and you know. பொதுவாக இந்த பிரார்த்தனைகள்லாம் நாட்டுல எங்க நடக்கும் அப்படின்னா, இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்க ஒரு குக்கிராமத்துல இருக்கிற ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்கள பொதுவா நாட்டுல இருக்க மக்கள் பிரார்த்திக்கிறாங்க. இல்ல பிரார்த்தனை கிடையாது, டார்கெட். I heard it as prayers. Sorry. Yes, prayer. Targets for this abduction, Prabhu, you are saying? Yeah, a mother is paying attention to her phone. Her attention is not on the kid, and gone. Somebody will take them. Train stations, especially. Okay. மன்னிக்கணும், தவறான ஒரு மொழிபெயர்ப்பு. இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துல மூலையில இருக்க ஒரு குக்கிராமத்தில் தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்க ரொம்ப எளிதா நடக்குது. அங்க இருக்கிற ஒரு பெண்கள் தான் இந்த செல்போன்ல கவனம் செலுத்துறப்போ இந்த மாதிரி குழந்தைகளை உடனடியா கடத்திடுறாங்க. Anyway, we're getting off track. The point is that we're all intoxicated by the varieties of enjoyment that these 3 modes create out of nothing for that very purpose. இப்போ என்னென்ன திரும்ப நம்ம இந்த கருத்துக்கு வரப்போ, இந்த முக்குணங்கள் தரக்கூடிய இந்த பல்வேறு வகையான இந்த மகிழ்ச்சி, அதனோட போதையில அதுக்கு அடிமையாகி அதனால நம்ம ஈர்க்கப்பட்டு என்ன ஆகுது, இந்த ஜட உலக இருப்பிற்கு நம்ம வரோம். Therefore the word that mumuhe, to be bewildered, that very same word is used in the Bhagavatam verse from 1st canto chapter 7 that Srila Prabhu quotes. Yaya sammohito. Sammohita means totally bewildered. It's even worse than a cell phone. இந்த முமுகே அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த குழப்பமடைகின்ற ஒரு வார்த்தை அது தொடர்பாக இந்த முதல் ஸ்கந்தம் 7வது அத்தியாயத்திலும் அந்த தொடர்பான ஒரு வார்த்தை உபயோகிக்கப்பட்டுள்ளது. அதனோட பொருள் என்னன்னா, முழுவதுமாக குழப்பமடைவுதல். So this is our unfortunate disease. Now, the question was that. Why don't you repeat your question? So my question was, I think you've answered a little bit about it. So it seems like if we're pretending, then we know. Yes. And we choose not to acknowledge it. Okay, I got it. Yeah. So the point is that I gave the example of intoxication, which is the best way to put it. We actually know better than to be intoxicated, but voluntarily we take intoxication. அதனால இந்த மாதாஜியோட கேள்விக்கு திரும்ப வரும்போது, இந்த நடிக்கிறோம், அனுபவிக்கிற மாதிரி நடித்தல் அப்படின்றப்போ அதுக்கான விடை பிரபுஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம விரும்பி இந்த ஒரு போதைய இந்த அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆசை, இங்க இருக்கிற ஜட உலக போதை என்பதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம். Voluntarily intoxicated, it's not so innocent. Intoxication causes real problems, really big problems. Generations of problems result from intoxication. இந்த மாதிரியான ஜட உலக அனுபவிக்க வேணும் அப்படின்ற போதை தரும் ஒரு ஆசை அப்படின்றது சொந்த விருப்பத்தினால எடுக்கப்படுது. அதனால நாம அப்பாவிகள் கிடையாது. அப்படி நாம எடுக்கிறப்ப என்ன ஆகுது, இது பல பிறவிகளாக பல சுழற்சிகளாக இதனோட விளைவுகள் தொடருது.
That's why it's sinful. It's so destructive. அதனாலதான் இது ரொம்ப பாவகரமான விஷயம். ஏன்னா இது முற்றிலும் அழிவை தரக்கூடியது. Recently in Houston, one mother was driving down the street intoxicated at 1:30 a.m. இப்போ சமீப காலத்துல ஒரு செய்தி வந்தது. அமெரிக்காவுல ஹூஸ்டன் அப்படின்ற நகரத்துல ஒரு பெண்மணி நள்ளிரவு 1:30 மணிக்கு போதைப் பொருள்ல உட்கொண்டு அவங்க வந்து ஒரு காரை ஓட்டிக்கிட்டு போனாங்க. She rammed into a sheriff who was helping a truck that was stopped on the side of the road. She killed him. அவங்க அந்த மாதிரி ஓட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க, அந்த சாலையோட ஓரத்துல ஒரு போலீஸ்கார், ஒரு காவல்காரர் இருந்தாரு. அவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்ரக், ஒரு லாரி ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க அந்த போதையில போயிட்டு அந்த போலீஸ் அவரை காவல்காரரை மேல ஏத்தி அவரை கொன்னுட்டாங்க. And because she was intoxicated, she didn't even realize that she just killed somebody. She didn't even know it. அவங்க அந்த போதைப் பொருளை உட்கொண்டதுனால, அவங்க போதையில இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு காவலரை வந்து கொன்னுட்டோம் அப்படின்றது கூட தெரியாம இருந்தாங்க. Only when another officer saw her car dragging this dead sergeant along the highway did he pull her over and can you imagine? அப்போ இந்த மாதிரி அந்த போதையில இருக்கிற அந்த பெண்மணி போய் அந்த காவலரை கொன்னதை வந்து வேற ஒரு காவலர் பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. So she was in court. அவங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து என்ன பண்றாங்க, அந்த சட்டத்துக்கு முன்னாடி அவங்களை கொண்டு போய் நிறுத்துறாங்க. I don't know about India, but in America, if you kill a cop, you're finished. எனக்கு இந்தியாவை பத்தி தெரியாது, ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் காவலரை நீங்க கொண்டுட்டீங்கன்னா அதனோட விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். So the judge heard all the details, and the judge said, you're finished. You're going to jail, for a long time. அந்த நீதிபதி இந்த வழக்கு விவரங்களை விசாரிச்சாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சொல்லிட்டாரு தீர்ப்பு என்னன்னா, உங்களோட இன்னும் இருக்கிற மீதி வாழ்க்கை முழுவதையும் நீங்க சிறைச்சாலையில தான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டாரு. You've got a 15-year-old teenager at home. You've got a newborn daughter at home, and you're out on the highway intoxicated at 1:30 a.m. and you just killed a policeman. அந்த பெண்மணிக்கு 15 வயது ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க, புதுசா பிறந்த ஒரு குழந்தை இருக்காங்க. இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு அவங்க 1:30 மணிக்கு இந்த மாதிரி குடிபோதையில போய் ஒரு காவலரை ஏற்றி கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு விளைவை சந்திக்கிறாங்க. It's gambling. இது ஒரு சூதாட்டம். So all these things are sinful. They all have heavy reactions. All these 4 principles especially. இந்த நம்ம கடைபிடிக்கிற அந்த 4 கோட்பாடுகள் அது வந்து ரொம்ப அதை பண்ணலன்னா அது ரொம்ப பாவகரமானது. அதனோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். And we know the stakes. We've heard, those of us who were born in India at least, we know something at least. We know more than people in other countries. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவுல பிறந்தவங்க வரைக்கும் பார்த்தோம்னா கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது. Actually, Srila Prabhupada said that for the Indians, the punishment is even harsher. ஸ்ரீல பிரபுபாதர் குறிப்பிடுறாரு, இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் குற்றங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனைகள் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு. Because they know better. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். But actually everybody has an innate sense, which the yogis call, what is that? There's a term they have for it. The faculty of dharma. அந்த they call it dharmendriya. தர்மேந்திரியம். உண்மையை சொல்லணும்னா எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் உள்ளுணர்வு என்ன இருக்கு, தர்மம் அப்படின்ற ஒரு சிந்தனை உள்ளுணர்வு எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் இருக்கு. So that means that everybody has a sense of what's right and wrong to some degree, depending on the mode that they're in. அதனால எல்லோருக்கும் பாத்தீங்கன்னா எது சரி எது தவறு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களோட குணங்களோட அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுக்கு தெரியதான் செய்யுது. I was born in Hollywood. நான் வந்து அமெரிக்காவுல ஹாலிவுட் அப்படின்ற இடத்துல நான் பிறந்தேன். If anybody's bewildered, it's those people, West Los Angeles, really out there. உலகத்திலே ரொம்ப மிகுதியா குழப்பம் அடைஞ்சவங்க யாரு அப்படின்னு சொல்லணும்னா அந்த லாஸ் ஏஞ்சலஸ் மேற்கு பகுதியில பிறந்தவங்களை வந்து சொல்லலாம். Really messed up people end up in California. They take birth in California, land of fruits and nuts, they call it.
ரொம்பவே குழப்பமடைந்த ஆத்மாக்கள் என்ன ஆகுதுன்னா அந்த அமெரிக்கா கலிபோர்னியா மாகாணத்துல பிறப்பெடுக்கிறாங்க. But even I had enough sense that when I read Prabhupada's books, I could recognize that this is truth. I could see it. It means I already knew something. அப்படி ஒரு இடத்துல நான் பிறந்திருந்தாலும் சில பிரபுபாதர் அவர்களோட புத்தகங்களை படிக்கும்போது இதுல இருக்க உண்மைகளை என்னால ஓரளவுக்கு உணர முடிஞ்சது, புரிஞ்சுக்க முடியுது. That's Iyengar yoga school. They say dharmendriya. But the Kashmir Shaivas, they have another name for it. They call it pratyabhijna, recognition. You recognize when you hear the truth. இது இந்த தர்மேந்திரியா, அந்த தர்மத்தை உணரும் உள்ளுணர்வு அப்படின்றது அந்த யோகிகள் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. இதே காஷ்மீர் சைவர்கள் அவங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. என்னன்னா பிரத்யக்ஞா பிரபு, பிரதி அபிஜ்ஞா அப்படின்னு ஒரு காஷ்மீர்ல இருக்க சைவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி என்னன்னா நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியும். இந்த தர்மம், இந்த தவறு, சரி, பாவம், புண்ணியம் என்னன்றத ஒரு ஆத்மாவும் புரிஞ்சிக்க கூடிய ஒரு தன்மை இருக்குது. But even if your parents failed you, even if your culture is not enough, even if your dharmendriya is clouded beyond hope, and even if you don't recognize anything, Paramatma is still there. எனவே நம்மளோட பெற்றோர்கள் இதை சொல்லித்தரனாலும், இத புரிஞ்சுக்க கூடிய ஒரு கலாச்சாரத்துல நம்ம பிறக்கலைனாலும், நம்மளோட இந்த ஒரு அறிவு அஜ்ஞானத்தால மறைக்கப்பட்டிருந்தாலும் பரமாத்மா உள்ள இருக்காரு. koi asha nahi hogi. Otherwise, where's the hope? அப்படி இல்லைன்னா, அப்படி பரமாத்மா நமக்குள்ள இல்லைன்னா வேற என்னதான் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு? And Krishna says, yayatamam prapadyante ityadi, dadami buddhi yogam tam ityadi. These quotes are there. இதே பகவான் பல ஸ்லோகங்கள்ல பகவத்கீதையில குறிப்பிடுறாரு, யாரெல்லாம் என்னை எப்படி அடையணும், என்ன நோக்கி வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பரஸ்பர பரிமாற்றம் பண்றேன், என்ன நினைக்கிற பக்தர்களுக்கு என்னை அடைவதற்கான அறிவை நான் தரேன் அப்படின்றதுல பல ஸ்லோகங்கள்ல பகவான் பரமாத்மாவிடமிருந்து தரப்படும் அறிவை பத்தி அவரு விளக்கி சொல்றாரு. And this is more from the virtue aspect, but in terms of pure intellect, just in terms of intelligence, anybody knows jatasya hi dhruvo mrityur dhruvam janma mritasya cha ityadi. I'm born means I'm going to die, so what's the hope? Anybody knows. இப்ப நாம இதுல விவாதித்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சரியா தவறா, அந்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு கோணம். இன்னொரு கோணத்துல இருந்து புத்தியை செலுத்தினா கூட நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, ஒரு நாள் பிறந்திருக்கோம், அப்போ ஒரு நாள் கண்டிப்பா நாம மடிய போறோம், இறக்க போறோம்ன்றத நம்ம புத்தியை வச்சு கூட புரிஞ்சுக்கலாம். Maybe 15 years ago or so, I was visiting America, and I was shocked because I saw at my mother's house there was a television commercial, and persons were so bold as to say that we have an age-defying cream, ladies. Just take interest in this. If you want, you can defy age with this. You just buy our cream and you'll not age anymore. They actually have the audacity to make this bold claim on television. நான் ஒரு 15 வருடத்திற்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்தப்போ என்னோட அம்மா வீட்டுல அங்க தொலைக்காட்சியில ஒரு விளம்பரம் போச்சு. அந்த விளம்பரத்துல என்ன வந்தது அப்படின்னா, பெண்களுக்காக ஒரு சாயம் விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது அந்த தொலைக்காட்சியில. என்னன்னா, அந்த சாயத்தை நீங்க பூசிக்கிட்டீங்கன்னா வயது உங்களுக்கு ஆகாது, வயதாக மாட்டீங்க, இளமையாவே இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு விளம்பரம் வந்துட்டு இருந்தது. It is outrageous. I was, as the British say, I was gobsmacked. Sorry, Prabhu, what is the meaning? I was astonished. Okay. இது ரொம்ப கொடூரமான ஒரு விளம்பரம். ஆனா அதை பார்த்து நான் அப்படியே ஆச்சரியத்துல மூழ்கிட்டேன் நான். I said, my God, since I've been out of the country, Kalim Sattva Haram, Pungsam, Kali Yuga has managed to erode so much more truthfulness. It was shocking. கொஞ்ச நாள் தான் நான் அந்த அமெரிக்காவில இருந்து நான் இந்தியாவுக்கு வந்திருந்தேன். இந்த சிறிது காலத்திலேயே களி என்ன பண்ணுதுன்னா, மொத்த உண்மையும் மழுங்கடிச்சு மொத்தமா மூடி அறியாமையில மூழ்கடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கிறதுன்றதான் உணர்ந்தேன். Everybody knows you can't stop the aging process.
But sooner or later, they'll start claiming that we're defying death now. எல்லாருக்கும் தெரியும் வயதாகிறத எப்படியும் தடுக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி இந்த விளம்பரத்துல அப்பட்டமா ஒரு பொய்யை விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். இன்னும் கொஞ்ச நாள் போனா மரணத்தை கூட நாம ஜெயிச்சிடலாம், மரணத்தை வெல்வதற்கு ஒரு யுக்தி எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. Actually, they're doing some really wild things. Now, if you are hard up for maybe $250,000, there's a company that will pay you that much to copyright your face and your voice. இப்போ இன்னொரு விஷயமா நடக்குது, ஒரு வியாபாரமா நடக்குது. என்னன்னா, ஒரு $250,000 அமெரிக்க டாலர்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட முகத்தையும் உங்களோட குரலையும் காப்பிரைட் அது வந்து பதிப்புரிமை, உங்களோட முகத்தையும் உங்களோட குரலையும் பதிப்புரிமை இது என்னோட சொத்து அப்படின்னு பதிச்சுக்கலாம். இது $250,000 கொடுத்து அந்த மாதிரி பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வியாபாரமும் நடந்துகிட்டு இருக்கும். For geopolitics and technology, the English language is unsurpassable. இந்த sorry Prabhu, I mean, can you repeat Prabhu? What do you mean Prabhu? For matters of geopolitics and technology especially, English is the best language. Okay. You can't even find the word for geopolitics. I just checked in Google Prabhu. இந்த உலகத்தோட ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் சூழ்நிலைக்கும் இல்ல இந்த தொழில்நுட்பத்துக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு மொழி எதுன்னா ஆங்கிலம். அது just as for spiritual life, the South Asian languages are the best. You cannot say things in English that you can say in Tamil or Hindi or whatever. இப்படி வந்து நம்ம இந்த ஆன்மீக வேத இலக்கியங்களுக்கு வந்து பொருத்தமாக இந்த தெற்கு ஆசியா அதுல இருக்க ஒரு இந்த மொழிகள் எப்படி ரொம்ப பொருத்தமா இருக்கும் இந்த ஆன்மீக இலக்கியங்களுக்கு, அது மாதிரி இந்த வியாபாரத்திற்கு ரொம்ப உகந்த ஒரு மொழி எப்படின்னா ஆங்கிலம். For example, how do you say rasasvadanam in English? It's not possible. The concept of rasa is not even there. ரசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறோம். அந்த வார்த்தைக்கு நம்ம நேரடியான ஒரு மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது. ஏன்னா ஆங்கிலத்துல அந்த மாதிரி ஒரு கருத்தே இல்லை. So anyway, I don't know. Now, how do we get on this topic? I can't remember now. I've lost my train of thought. But, No, you were just speaking about us choosing. Yeah. Justifying formulas. Yeah. So now they're such cheaters that they're going to. You can copy the company will copyright your face and your voice also together, so that they can create their own robot that looks exactly like you and sounds exactly like you. That's pretty scary. அப்போ கம்பெனி என்ன பண்ணுதுன்னா உங்களோட முகத்தையும் உங்களோட குரலையும் வச்சு உங்கள மாதிரியே ஒரு ரோபோவை வடிவமைக்கிறாங்க. And anybody knows about stem cell research, you may have heard, now they're also making experiments with these frogs in Africa somewhere that reproduce themselves automatically, so that they can create their own life that reproduces itself also independently. அப்போ இதுல பல ஆராய்ச்சிகள் நடக்குது இந்த உலகத்துல. என்னன்னா அந்த தவளையை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்களாம். அது அப்படியே வந்து இன்னொரு பதிப்பு ஒண்ணு உருவாக்குற மாதிரி ஒரு சில ஆராய்ச்சிகள் நடக்குது. அது மாதிரி இதுல வெற்றி பண்றா நம்மளே ஒரு இன்னொரு பதிவை நம்மள மாதிரியே இன்னொரு பதிவை நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்குறாங்க. I mean, just imagine when some creative person decides to fuse these two technologies. What will they do? Just imagine all the ramifications. What kind of crimes can be committed by you that it's not actually you? அப்போ இத யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி உங்கள மாதிரியே ஒரு பதிப்பு இன்னொரு நிழலை உருவாக்கும் போது அது என்னென்ன மாதிரியான பயங்கரமான விளைவுகள் உருவாக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். Anyway, we hope that Krishna will step in and do the needful. இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் இதுல குறுக்கிட்டு என்ன தேவையான நடவடிக்கையோ அதை எடுப்பாரு அப்படின்றத நாம நம்புறோம். Because those persons who have turned away from Krishna, they'll never stop. They'll just keep going.
ஏன்னா பகவானிடமிருந்து பாராமுகம் பார்த்த எல்லா ஜீவாத்மாக்களும் அவங்க தொடர்ந்து அவங்க வழியில போய்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நிக்க போறதே கிடையாது. Now, global warming is pretty much an established fact, and nobody really questions it anymore. இப்போ உலக வெப்பமயமாதல் அதுல பாத்தீங்கன்னா அது ஒரு நிலையில போய் அது நின்றுடுச்சு. அதை பத்தி யாரும் இப்ப பெருசா கேள்வி கேட்கறது இல்ல. So what are they going to do about it? அதை பத்தி அவங்க என்ன பண்ண போறாங்க? He's racing at a furious pace to start building his ports on the north, near the North Pole. Vladimir Putin. All along Russia's north coast, he's building military bases because that's going to be prime real estate in a couple of decades. இதுல இந்த ரஷ்யாவில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது அவரோட ராணுவத்தை என்ன பண்றாரு, ஒரு பகுதியில வந்து குடிச்சுக்கிட்டே வராரு. ஏன்னா அதனாலதான் பல விஷயங்கள் பல காய்கள் நகர்த்தப்படும் அப்படின்றது வந்து அந்த விஷயங்கள் நோக்கி தான் உலகம் போய்கிட்டு இருக்கு. And guess who stepped in to help him out? Who, Prabhu? Guess who stepped in to help him out? அவருக்கு யாரு இந்த விஷயங்களை பண்றதுக்கு உதவுறாங்கன்னு உங்களால யூகிக்க முடியுதா? The CCP. சைனா அவருக்கு உதவுறதுக்கு அவங்களும் அதுல இந்த களத்துல இந்த மாதிரியான வேலைகள் இறங்குறாங்க. Friend of failing states everywhere. இதே நிலைதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. The United States intelligence just discovered a secret military base in Myanmar of all places. அமெரிக்காவோட உளவு நிறுவனம் வந்து அந்த மயான்மர்ல இருக்கிற ஒரு ரகசிய ஒரு ராணுவ தளத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. We already know about Pakistan. நமக்கு பாகிஸ்தானோட நிலைமை ஏற்கனவே தெரியும். So this is the idea. Impelled by these three modes of material nature, intoxicated by the color of the three primary colors and all of their sub-nuances, that people's fascination with Maya will never go away. They will continually bury their knowledge through the intoxication of material enjoyment and will go on forever, committing sinful activities. அதனால இந்த ஜட இயற்கையோட இந்த போதையினால இதை அனுபவிக்கணும்ன்ற ஒரு போதையினாலையும் அந்த தவறான விருப்பத்தினாலையும் இந்த முக்குணங்களோட தாக்கத்தினாலையும் இது போன்ற விஷயங்கள் பலது வந்து மேலும் மேலும் ஆழமா போய்கிட்டே இருக்கு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். நூனம் பிரமத்த குருதே விகர்ம யத் இந்திரிய பிரீதய ஆப்ரணோதி ந சாதுமன்ய யத ஆத்மனோயம் அசன்னபி க்லேஷத ஆசதேஹ. Rishabhadev says, when we consider the body to be the self, then whatever the body demands, that will impel us to do any sinful thing. ரிஷபதேவர் அவர்கள் குறிப்பிடுறாங்க என்னன்னா, நம்ம வந்து இந்த ஆன்மா வந்து தன்னையே இந்த உடல் அப்படின்னு அடையாளம் படுத்தி கொண்ட பிறகு அந்த உடலுக்கு என்னென்ன தேவையோ அந்த உடலுக்கு என்னென்ன விருப்பங்களோ அதை நிறைவு செய்வதிலும் அதை தேடி போற ஒரு செயல்களிலும் முயற்சியிலும் தான் எல்லா விஷயங்களும் முடுக்கி விடப்படும். So do not for a moment think that your intoxication with Maya is any less dangerous than alcoholism, for example. It is every bit as destructive. Actually, it's worse. அதனால இந்த மாயையோட போதை, இந்த ஜட இயற்கையை அனுபவிக்கணும் அப்படின்ற இந்த மாயையோட போதை வந்து எந்த விதத்திலையும் சாராய போதையை விட குறைவானதில்ல. குறிப்பா இன்னும் சொல்ல போனா அதை விட இது மோசமானது. We've only heard a few things today about this very big topic. The chapter will develop the topic, of course. We just heard that we're just at the very beginning, nascent development of this material world through the impregnation via the three modes of the material nature and all the species that are created thereby. இந்த அத்தியாயத்துல மேலும் நம்ம இன்னும் ஆழமா பார்க்கலாம். இப்பதான் தொடங்கி இருக்கோம். இந்த ஜட இயற்கைன்னா என்ன, அது எப்படி கருவுரை செய்யறாரு பகவான், இந்த முக்குணங்கள், இதனோட தொடக்கத்தை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த அத்தியாயத்துல மேலும் மேலும் போனா இந்த ஜட உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது இன்னும் ஆழமா நம்ம பார்க்கலாம். Okay, that's a long answer to a very nice question. Shiv Kumar, you had a question also, it seems. Yes, Prabhu. Hare Krishna. அது ஒரு நீண்ட because it's over time, really over time. Yes, Prabhu. Prabhu, this little, maybe after your long answer, Prabhu, this question may sound little contradicting in the sense that when I was listening to a lecture from Sri Vaishnava some time back, Prabhu, I heard it like the sinful activities performed through bodily actions are the most severe, will have most severe consequences compared to words, compared to the mind.
So on one hand, the scriptures say that we are not the body and we are the soul, and the very identification is the cause for entanglement here. On the other hand, we see that anything that we try to do with the body seem to be having more implication than the subtler things. So I just wanted to kind of understand how do we understand that contradiction. Okay. ஹரே கிருஷ்ணா. என்னன்னா இப்போ நம்ம இந்த பதத்துல இந்த அத்தியாயத்துல தொடர்ந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த ஆன்மா உடலோட அடையாளம் காணுவதுதான் அடிப்படையான ஒரு தவறு. அதனாலதான் இந்த ஜட வாழ்க்கையோட சிக்கல்ல மூழ்கி பல துன்பங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு வரோம் பாகவதம்ல. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ உபன்யாசம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கேட்டுட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் கேட்டது என்னன்னா, ஒரு பாவம் செய்யறப்போ இந்த உடலால செய்யப்படும் பாவம் தான் வந்து மிக தீவிரமான ஒரு விளைவை தரும். வார்த்தைகளால ஒரு பாவம் செஞ்சோம்னா அதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு விளைவை தரும். மனதால ஒரு பாவம் செஞ்சோம்னா அதை விட இன்னும் கம்மியான விளைவுகளை தரும் அப்படின்றத கேள்விப்பட்டேன். அப்போ ஒரு பக்கம் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஜட உடலோட அடையாளம் காணும் ஒரு விஷயம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் சொல்றப்போ, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உடலானதுக்கு முக்கியத்துவம் தர மாதிரி இருக்கு. பாவ புண்ணியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உடல், வார்த்தைகள், மனது, அந்த சூக்ஷ்மமான விஷயங்கள் அப்படின்னு பாக்குறப்போ இது ரெண்டும் முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. I can't really comment on someone else's lecture, especially a lecture that I haven't heard. நான் இந்த உபன்யாசத்தை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. குறிப்பா நான் இதை கேட்டதில்லை. Was it Velukuri Krishnan? Yes, Prabhu. Yes, Prabhu. Yeah, so I don't know, but in general, it's logical. That much I can say, that a physical sinful activity will have a physical reaction. Subtle. I mean, in some sense, we're not really culpable for the mental sins that we commit, except in as much as those tend to create a desire that leads to another physical sin. இது வந்து தர்க்க ரீதியாக இது உண்மைதான். உடலால ஒரு செய்யப்படுற பாவத்துக்கு உடல் ரீதியான விளைவுகள் தரலாம். அதே இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளால பண்றதுக்கு இன்னொரு அது வார்த்தைகளால நாம அதனோட விளைவுகளை சந்திக்கலாம் அப்படின்றது தர்க்க ரீதியான ஒரு உண்மை. ஏன்னா மனதால ஒருத்தருக்கு ஒரு தீங்கு இழைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அதுக்கு நம்ம குற்றவாளியா வெளிப்படையாக நம்ம யாரும் குற்றவாளியா நிறுத்துறது கிடையாது. I mean, maybe that's another way of saying that a mental sin has a mental reaction, but I don't really want to comment like that. இதுல தர்க்க ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மன ரீதியாக ஒருத்தருக்கு பாவம் செஞ்சோம்னா மன ரீதியாக அதனோட விளைவு இருக்கும் அப்படின்றது தர்க்க ரீதியா சொல்லலாம். ஆனா அது எந்த அளவுக்கு அது அப்படிதான் இருக்கும்னு என்னால சொல்ல முடியாது. Whatever we say, we have to be sure that it's something that we've heard from gurus, sadhus, and shastras. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அப்படின்னா என்ன சொன்னாலும் அது வந்து குரு, சாது, சாஸ்திரம் அதுல வந்து உடன்பட்டதா இருக்கணும் அந்த விஷயம். Not guru or sadhu or shastra, but guru and sadhu and shastra. Okay, sorry, அது குரு அல்லது கிடையாது, குரு மற்றும் சாது மற்றும் சாஸ்திரம் இது மூன்றுத்திலுமே கூறப்பட்ட விஷயம் தான் நம்ம உண்மையா வந்து ஏத்துக்கணும். Narottam Das Thakur has very nicely summarized this. He says, "Gurus sadhu guru shastra vakya chitete koriya aikya." Your one conclusion should come from these three sources always. நரோத்தமதாச தாக்கூர் அவரு குறிப்பா இதை குறிப்பிடுறாரு. என்னன்னா நம்மளோட புரிதல், நம்மளோட முடிவுகள் எல்லாமே இந்த மூன்றனோட அடிப்படையிலும் இருந்துதான் அது வரணும் அப்படின்றது. But of those three, the original authority is Shastra. Shastra Yunadvat in Brahma Sutra, Vyasadeva has written. ஆனால் இந்த மூன்றுத்தையும் பார்க்கும்போது அதுல பிரதானமான ஒரு பிரமாணம் எதுன்னா சாஸ்திரம். The Guru Parampara is authorized to the extent that it repeats what the Shastra says. இந்த குரு பரம்பரையானது எவ்வளவு தூரம் அதுக்கு அங்கீகாரம் இருக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க சாஸ்திரத்தோட கோட்பாடுகள்ல வராங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட அங்கீகாரம் இருக்கும். And the Guru is authorized only if he repeats what the Parampara has said before him and what the Shastra has said as well. ஒரு குருவுக்கு எவ்வளவு அங்கீகாரம் இருக்கும் அப்படின்னா அவர் வந்து அந்த சீட பரம்பரையில வர விஷயங்கள் எந்த அளவுக்கு அவரு திரும்ப சொல்றாரோ அது சாஸ்திரத்துல அதே விஷயம் சொல்லப்பட்டிருந்தா அதை மேற்கோள் காட்டுறப்போ அது வழியா அவர் கருத்து சொல்றப்பதான் அந்த அளவுக்கு அவர் அங்கீகாரம் இருக்கும். All three have different functions and all three are equally authoritative as long as all three are harmonious.
இந்த மூன்று விஷயங்களுமே வந்து வேற வேற செயல்பாடுகள் இருக்குது. ஆனா இந்த மூன்று விஷயங்களுக்குமே ஒரு கருத்து வரணும்னா இந்த மூன்றுத்திலையும் அது ஒத்து போகணும். That's very important epistemological principle. இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு கொள்கை. இதை நம்ம குறிச்சுக்கணும். Okay, so we can stop now. Thank you all very much for listening so patiently, and all glories to Srila Prabhupada. எல்லோருக்கும் நன்றி, இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதருப்யஷ்ட கிருபா சிந்துப்ய ஏவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா.